விவசாயத்துறையை விட விளையாட்டுத்துறை கடினம். விளையாட்டுத்துறையில் இந்த மாதிரிலாம் விஷ ஜந்துக்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. குளிர்ச்சி தேடி வந்திருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம மட்டும் குளிக்கிறோம். எவ்வளோ வெக்கையாக இருக்குது. இது வந்து எருமத்தேல், நட்டுவாக்கொல்லி அல்லது நண்டு துறக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடிச்சதுன்னா சேராதவங்களுக்கு வந்து வாயில் நுர தள்ளிடும். இது வந்து தேங்காய் வந்து கொப்பரை தேங்காய் ஒரு தேங்காய் முழுசாக மென்னுதுங்களாம். அப்படி இல்லைன்னா வெத்தலை மிளகு ரெண்டையும் ஒரு 10 வெத்தலை 10 மிளகு போட்டு நல்லா அரைச்சி சாப்பிட்லாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இன்னும் நிறையா சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது. கடிச்ச இடத்துல வந்து புளியங்கொட்டையை நல்லா உரசி வச்சு அதோட விஷத்தை எடுக்கும். இதுக்கு பாடை அடிப்பாங்க. பாடை அடித்தாங்கன்னா சரியாயிடும். அது உண்மையாக பொய்யான்னு தெரியலன்னு நினைக்க வேணாம். என் கண்ணு முன்னாடியே பாடை அடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. வேப்ப இலையில் அல்லது வீடு கொட்டுற அந்த ஈக்கு மாத்தில் அந்த ஈக்கு மாறு 3 எடுத்து மந்திரம் சொல்லி அதை அடித்தாங்கன்னா அதோட விஷம் இறங்கிடும். இது வந்து மேக்ஸிமம் ஒரு 2 டைம் 3 டைம் கொட்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொட்டுறதை நிறுத்திடும். எப்பா இந்த விளையாட்டுக்காரன் இல்லை, யாருக்கு சேரலையோ அவங்களுக்கு மாறு அடைச்சிரும். சில நேரம் வாயில் நுர தள்ளிடும். சேர்ந்துச்சுன்னா அவங்க கொட்டுனா அது ஒன்றும் தெரியாது, போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாசி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாசியை வெட்டி நல்லா காய வச்சு, இந்த பின்னாடி இந்த பாசியை வெட்டி காய வச்சு 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ளே, இந்த 3 மாதத்துக்குள்ளே அதை நல்லா பிடிச்சி புகை போட்டு அந்த புகை அந்த குழந்தை வந்து சுவாசிச்சதுன்னா இந்த தேலோட விஷத்தை முறிக்கக்கூடிய அந்த தன்மை அந்த குழந்தைக்கு கிடைச்சிரும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த தேலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொடுக்குற பார்த்தீங்களா, அந்த கொடுக்கு முன்னாடி இந்த பாசி இருக்குல்ல, அந்த பாசியை வெட்டி நல்லா காய வச்சு அதை பொடியாக நல்லா பிடிச்சி சாம்பிராணி தூள் மாதிரி அதை கலந்து அந்த குழந்தைக்கு புகை போடணும். தொட்டிலில் போட்டு தொட்டிலுக்கு மேலே அந்த புகையை போட்டால் அந்த புகையை குழந்தை சுவாசிச்சதுன்னா இந்த தேயிலோட விஷத்தை முறிக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி அந்த குழந்தைக்கு வந்துடும். இது மாதிரி எனக்கு செய்திருக்காங்க, அதனால இதை நான் சொல்கிறேன். இது நண்டு தரக்கு அப்படியே சொல்லிட்டு இருந்தால் அதுக்குள்ளே கால் வந்துருச்சு. இதோட பாசி, அதாவது இந்த பின்னாடி இருக்குதுங்களா இந்த விஷம், இது வரைக்கும் இதிலேருந்து இந்த பகுதி மட்டும் வெட்டி காய வச்சுருவாங்க. காய வச்சு அதே வந்து 6 மாதத்துல 9 மாதத்துக்குள்ளே, 6 மாத குழந்தைலேருந்து 9 மாத குழந்தைக்குள்ள இந்த நேரத்தை தான் வந்து அதிகமாக வந்து இந்த வந்து புகை போடுவாங்க. இதுக்கு பேர் தேல் புகைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தேல் புகை போட்டோம்னா செந்தேல்லேருந்து சின்ன சின்ன தேல், இந்த எறும்பு தேலை கடிச்சா கூட அவங்களுக்கு அதிகமான பாதிப்பு இருக்காது. இது வந்து பழைய காலத்தில் அது செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு வந்து அதை நம்ம பயன்படுத்துறதே இல்லை. போனோமா ஒரு ஊசி போட்டோம், நாய் கடித்தாலே 32 ஊசி தொப்புளை சுற்றி அதெல்லாம் போயிட்டு இப்போ ஒரே ஊசி 3 ஊசியில் முடிச்சிடுறாங்க. அதனால் இது வந்து பழைய காலத்து ஒரு வைத்தியம். இன்றைக்கி கழனியில் இருந்தேன், குறிப்பாக வந்து ஆதவர்ஜினா சொன்னார்ல, விளையாட்டுத்துறை தான் ரொம்ப கஷ்டம், விவசாயமெல்லாம் அப்படி இல்லைன்னார்ல, அதை கேட்டதுக்கப்புறம் இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோ போடுறேன்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், இது தொட்டி தான், தண்ணி தொட்டி தான். இது வந்து இதை கழட்டி விட்டால் மாடா தண்ணி விழுந்துடும். இது தண்ணி தொட்டி, நைட்டு நேரம் கழனிக்குள்ளே தான் இருக்கும். சரி, இது போட்டோம். சரி, அது வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். நன்றி, வணக்கம். அப்புறம் இந்த மாதிரி இதற்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷ ஜந்துக்களை வந்து நம்ம டக்குன்னு அடிச்சிடும். அதை அடிக்கவே கூடாது. இது வந்து நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. பயிர்களை அழிக்கக்கூடிய முக்கியமான பூச்சிகளை இவங்க தான் கொள்ளுவாங்க. நைட்டு நேரத்தில் ஒரு சில பூச்சிகள்லாம் மேலே வரும், வந்துட்டு செடியை கடிச்சிட்டு மண்ணுக்குள்ளே போயிடும். நீங்கள் என்னதான் விஷத்தை தெளித்தாலும் செடி மேலே அடிப்பீங்க, செடிக்கு மண்ணுக்கு மேலே அடிப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே போகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூச்சிகளை கொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகளை இந்த மாதிரி ஆட்கள் தான் கொள்ளுவாங்க. அதனால இவங்களை எந்த சூழ்நிலையில் நம்ம கொல்லக்கூடாது. பல பேர் வந்து விவசாயிகள் ஏன் கொள்கிறாங்கன்னா, தெரியாத நேரத்தில் நம்ம கால் வச்சுட்டா இது கொட்டிடும்,
அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையாக தான் கொள்ளுவாங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவர் அவர் வாட்டில் போட்டு நம்ம வாட்டில் போவோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நண்டு துறக்கா அல்லது எருமை தேல், அப்புறம் நட்டுவா கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பா நீ கொஞ்சம் வாப்பா, உன்னை பற்றி பேசுகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கடிச்சதுன்னா ஒரு சிலருக்கு வாயில் நுர வந்துடும், ஒரு சிலருக்கு வந்து மாறு அடைச்சிருமா, அதாவது கப்புன்னு மூச்சு குழல் அடைச்சிரும், நெஞ்சு வலி எடுத்து அப்படியே இறந்துருவாங்க. இப்போ அது வாட்டுக்குள்ள இருக்கிறது இங்கே ஒன்றும் இல்லை, குளிர்ச்சிக்காக இங்கே தேடி வந்துருச்சு. மோட்டர் போட்டதும் நல்லா வெப்பம் அதிகமாக இருக்குது. என்னோடய வாசத்தை பார்த்து என்னை போட்டுலான்னு அவர் வர்றாரு. நீ ஏன் அந்த வேண்டாம் அது வேலை இறங்க, நான் அவனை பற்றி வீடியோ எடுத்துகிட்டு நான் போயிடுறேன். டேய் இருறா. இந்த குளிர்ச்சிக்காக தான் அவர் வந்தார். அதுக்காக தான் குறிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்டுவாக்கொல்லி அந்த தேல் கொட்டும்போது அதிகமாக வந்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பாதிக்காது. அது 90s கிட்ஸுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு. காரணம்னா இதில் வந்து தேல் புகை போடுறதுன்னு சொல்லுவாங்க. அது வேறு ஒன்றும் கிடையாது. இதோட பின்னாடி இந்த பாசி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பாசின்னு சொல்லுவாங்க. இந்த பாசி இதற்கு பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் என்னென்ன வெட்டிடுவாங்க. வெட்டி நல்லா வெயிலில் காய வச்சுருவாங்க. காய வச்சு 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ளே அந்த குழந்தைக்கு வந்து தொட்டியில் படுத்திருக்கும் போது சாம்பிராணி புகை போடும்போது இதையும் கலந்து இந்த புகையை போட்டுருவாங்க. போடும்போது இந்த விஷம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஷத்தோட புகை வந்து குழந்தையோட மூச்சுக்குழல் வழியாக போகும்போது இதோட விஷத்தை முறிக்கக்கூடிய அந்த முறிவு, அதாவது எதிர்ப்பு ஆற்றல் வந்து அந்த குழந்தைங்களோட உடம்புல வந்து உருவாகிடும். இப்போ இந்த தேலை இப்படி விட்டு போயிடலான்னு தான் பார்த்தோம். நம்ம தண்ணி வாக்கி வர்றோம், பஞ்சாயத்து ஆயிரும். அதனால் இவங்களை பிடிச்சி கொண்டே ஏதாச்சும் காட்டில் விட்டணும், அதுதான் பெஸ்ட்டு. எப்பா இருப்பா, உன்னை நான் ஒன்றும் பண்ணல. அப்படி உள்ளோடிரு போ, அவ்வளோதான். உள்ளே வச்சாச்சு. இப்போது இந்த தேலை வந்து என்னதான் நன்மை செய்கிறதா இருந்தாலும் அதை வச்சு மக்கள் வந்து இதை கொன்றுவாங்க. இருங்க, உள்ளதாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இதையே சாகடிக்க போகிறதில்ல, நல்லா செய்யும். அதே போல் இங்கே பக்கத்தில் விட்டோம்னா நம்ம வயலில் தண்ணி பாய்க்குவோம். அப்போக்கு என்ன ஆயிரும், டப்புனா அவர் என்ன பண்ணிடுவாருன்னா நம்ம தெரியாமல் அவரை மிதிப்போம். அவர் கோவத்தில் நம்மளே போட்டுருவார். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது பார்த்தீங்களா, பக்கத்துலேயே நம்ம ட்ரிப் லைனுக்குரிய பம்ப் இருக்குது. பக்கத்தில் இங்கே தான் அவர் தங்குவார். நம்ம மேலே போட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா இது வந்து அதுக்கு தெரியாது, இவன் தான் அடிக்க மாட்டான், இவன் தான் அடிப்பாங்கிறது. அதனால அவர் நம்மளை போட்டுருவார். இப்போது இன்னும் சொல்ல போனால் இதில் ராமாயணத்தில் கூட ஒரு கதை வருமே. ராமர் வந்து அம்பு வந்து அப்படி கீழே குத்திட்டு போயிட்டு இருக்கும்போது தெரியாமல் ஒரு தவளை மேலே குத்திடுவார். அந்த தவளை கத்தாமே இருக்கும். என்னடா இப்படி துடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ராமர் பார்த்துட்டு, நீ வழியில் வர்றேன்னு சொல்லி கத்திருக்கலாமல்ல, வழியிலோட துடிச்சிருக்கலாமல்ல அப்படின்னு கேட்டதுமே ராமர்கிட்ட அந்த தவளை சொல்லிச்சான், யாராவதுனால ஒரு கஷ்டம் அப்படின்னா நாங்கள் ராமான்னு கூப்பிடுவோம், இப்போ ராமனாலே ஒரு கஷ்டம்னா நான் யார் சொல்லி கூப்பிட்றது அப்படின்னு அந்த தவளை சொல்லிச்சான். அது மாதிரி ராமனுக்கு அந்த மாதிரினா நம்மளை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, கொண்டு போய் இதை அணுகாமல் ஒரு இடத்துல விட்டுறணும். எங்கே விட்றது, வயல் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே ஒரு புதர் இருக்குது, இந்த புதரில் விட்டுடலாம். ஒரு சின்ன இதெல்லாம் இருக்குது. இந்த புதர் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். செடி செத்தை எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஐயோ ஆழமாகவே இருக்குது. விட்டுட்டு நம்ம வேலை பார்க்க வேண்டியது. ஏப்பா தேயிலை தயவு செஞ்சு ஓடிடு. ஓடிடு. அவர் வாரு. அந்த தேயில் கருந்தேல் நம்ம வழிக்கு அதுக்கு சம்மந்தமெல்லாம் இருக்குது. அதனால் அவர் போயிடார். அவருக்கு டாடா சொல்லி அனுப்பிச்சிடுவோம். பாய் பாய்.